So guys, இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ. இவ்வளவு நாள் நம்ம சேனல்ல ஒரு மான்ஸ்டர் பீசஸா வாங்கி பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பல மான்ஸ்டர்ஸை ஒரே வீடியோல வாங்க போறோம். அலிகேட்டர் லியோ செத்து போனதுல இருந்து புதுசா லியோ வாங்க சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதுக்கு பதிலா லியோ வாங்க போறோம். ஆனா அதுக்கு லியோன்னு பேர் வைக்க வேண்டாம். அப்புறமா இன்னும் நிறைய குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸ்லாம் வாங்கி நம்ம பெருசா வளர்க்க போறோம் கைஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பாண்டை திரும்பவும் ரெடி பண்ண போறோம். எத்தனை வாட்டி ரெடி பண்ணுவேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கைஸ் நம்ம நிறைய கோய் ஃபிஷ் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஒரே நாள் நைட்டு காணாமல் போயிட்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனி புதுசாக ஏதாவது பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் சின்னதாக வாங்கி வளர்க்கலாம். அதில் நிறைய சின்னதாக மான்ஸ்டர்ஸ் வாங்கி பெருசாக வளர்க்க போகிறோம் கைஸ். பாண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போயிட்டு இப்போதைக்கு அவர் அலிகேட்டர் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் ரெட்டல் கேட் ஃபிஷ், அப்புறம் அந்த கடையில் என்னென்ன மான்ஸ்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஆரம்பிக்கலாம் கைஸ் வாங்க. ஆனால் வினோத்தை நான் பார்த்துலாம் இந்த பாண்டை க்ளீன் பண்ணுறோன்னே பல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சேனலில். ஆமாம் கைஸ், தொடர் கதையாக போயிட்டு இருக்கு. இந்த வாட்டியாவது நம்ம பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்குமா? ஒரே வாட்டியாக செட் ஆயிரும். பார்த்துருப்பீங்க அந்த பாண்டு நான் ருபீஸ் கபீஸ் எல்லாம் போயிட்டு ஃபிஷஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பக்காவாக செட் பண்ணி இந்த நெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சு ஃபில்டர் செட் பண்ணோம். ஞாபகம் இருக்காரு ருபீஸ்? நைட்டு ஃபில்டர்லாம் செட் பண்ணோம். ஆனால் ஃபில்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்பவும் பக்காவாக தான் இருக்கு. என்ன ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த கலர்ஃபுல் ஃபிஷஸ் எல்லாம் நமக்கு வளர்த்தா செட்டே ஆக மாட்டேங்குது கைஸ். நமக்கு ஒன்லி மான்ஸ்டர் ஃபிஷஸ் தான் காலங்காலமாக நம்ம கூட சேர்ந்துருக்கு. ஆமாம் கைஸ், 3 வருஷமாக நம்ம வளர்த்த ஷார்க்கு இன்னும் உயிரோட தான் இருக்குது. அதுவும் ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இவ்வளோ மான்ஸ்டர் டேங்கில் வந்து ரொம்ப பக்காவாக செட் ஆகிடுச்சு. எல்லா மீனுமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி மான்ஸ்டர் டேங்க் பார்த்துருப்பீங்க. இனிமேல் இந்த இடத்துல மான்ஸ்டர் பாண்டு பார்க்க போகிறீங்க. ஆனால் நான் சொன்னேன்ல ஒரு வீடியோவில் தண்ணி கைஸ் பயங்கரமாக தெளிஞ்சிட்டு இருக்கு. ஃபில்டர் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு. ஆனால் ஃபில்டர் சீரியஸாக ஒர்க் ஆச்சு. மீனே இல்லை எதுக்கு ஃபில்டர்னு சொல்லிட்டு தான் நான் ஆஃப் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் பழைய மாதிரி இது சாக்கடையாக திரும்பவும் மாறியது. தெரியுதா? கருப்பாக இருக்குது, முன்னாடியெல்லாம் பச்சை கலரில் ஆகும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் சரியான வெயில் தெரியுமா? பயங்கர வெயில். பக்கத்தில் ஒரு மலை உண்டு, இப்போ வீடு கட்டினால தெரில. அந்த மலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் எப்படி எரிஞ்சிச்சோ அதே மாதிரி இப்போ எங்கள் ஊரில் மலையெல்லாம் பத்திட்டு எரியுது கைஸ். கௌரவ மீன் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இந்த பாண்டில் அந்த கௌராமி மட்டும்தான் பத்தி கலரில் ஏதோ ஒரு மீன் கையை போட்டாலே வருது. இந்த கௌராமி மட்டும் குட்டியாக விட்டோம். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, இவ்வளோ பெருசாக இருக்கா? வாங்க ப்ரோ, இவ்வளோ தான் இருக்கும் காய்ஸ். உண்மையிலே அது மீசை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெந்தில் இருக்குது காய்ஸ். மீனை விட மீசை தான் பெருசாக வளர்ந்துருக்கு. அப்புறம் அந்த காட்டை போட்டு போன கோயிலில் 2 கோய் மட்டும் தப்பி இருக்கு. கோய் இல்லை, கோல்டு ஃபிஷ்னு நினைக்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியாவது நம்ம அடுத்து செட் பண்ண போகிற மீன் எல்லாமே ரொம்ப வருஷம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னு நினச்சி நம்ம இதை ஓப்பன் பண்ணி விடலாம். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் கைஸ். எனக்கு புரிஞ்சிச்சு. அங்கே 2 பேர் அங்கே ஒருத்தர் படுத்து இருக்கான். அவனுக்கு தூக்கிட்டு கொண்டு வாங்க. தண்ணி தெளிச்சாச்சு நண்பர்களே. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நம்ம பாண்டியை பக்காவாக தண்ணி எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போயிட்டோம். இப்போ உள்ளாடி இருக்க மீன்கள்லாம் நம்ம கண்ணுக்கு பளபளவென்று தெரிகிறது. தெரியுதா? இங்கே பாருங்க, இந்த கிரேட் கௌரமி தெரியுதா? அது மீசைகள் எந்த பற்றி எவ்வளோ இருக்குன்னு 1 அடி இருக்குது. எங்கே 1 அடி இருக்கு? மீசை எவ்வளோ இருக்குன்னு குபி சதப்படி அப்படி போ. மீனை சவுட்டி பார்த்து அப்படி போ. அப்படி போய் உள்ள பார்த்து படியில் கடிச்சு நம்ம கையில். அதுவே ஒரு மான்ஸ்டர் மீனாகும். மூஞ்சில் சொலக்குன்னு தெரியுது. அவன் தூக்கத்தில் இருக்கான். இல்லைன்னா இதுக்கு முன்னே பிடிச்சிருப்பான். பறக்குதுற மீன் ருபீஸ். என்னடா பண்ண? யாருக்கிட்ட யாருக்கிட்ட மீன் பிடிக்க முடியல ருபீஸ். என்னடா ருபீஸ் ஒரு குட்டி மீனை பிடித்திட்டான். கீழே போட்டுறாரு. கீழே வச்சு பிடிக்கிற பாருங்க. அந்த 1 அடி இது 1 அடி மீசியா வினோத் ப்ரோ? ஆமா பாருங்க இது 1 அடியா. 1 அடி வளரக்கூடிய மீசை. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பிடிச்சனால கொஞ்சம் சின்னதா தெரியுது. நான் பிடிச்சா பெருசா தெரிஞ்சிடும். தங்கத்தை பார்த்து விட்றா. போடு போடு போடு. டெட்ரா அப்படியே எல்லாத்தையும் பிடி ருபீஸ். மேங்கோ டெட்ரா போடு. என்ன பிடிச்ச? போடு 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 போடு. கோல்டு 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 தக்க தக்க தக்கன்னு இருக்கு. இந்த 2 கோல்டு தான் மிஞ்சினது. வேற லெவல். ஆமா, அவனுக்கு ஏன் கோல்டு மட்டும் பிடிக்காம போயிருக்கானு வினோத் ப்ரோ? அதான் என்னன்னு தெரியல. இது கலர் அடுத்த கோல்டு தெரியல. என்ன சொல்லாம போலாம் பிடிச்சிட்டு இருக்க? வேற லெவல். கைஸ் பார்த்தீங்கன்னா மீன்பிடி திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கபீஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா இலையை தான் மீன் நினச்சி பிடிச்சிட்டு இருக்காரு. ருபீஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு.
அவ்வளோதாங்க இனிமே குட்டி குட்டி மீன் தான் இருக்கு. அப்புறமா ஒரு டேங்க்லயும் ஒரு குட்டியா விட்டுருந்தோம்ல, அது வளர்ந்துச்சு. நீ அது ரூபீஸ் பிடிச்சானா நான் அதை காமிக்கிறேன். ஆனா இது ரொம்ப காலமா இருக்கு தெரியுமா இந்த மீன்? இந்த பாண்ட்ல ரொம்ப காலமா இருக்கு. நம்ம வயரம் எப்பவும் வண்ணமாவே தான் இருக்கு. மாலியா அது குட்டி ஒன்றும் போடாது. பலூன் மாலியா விடு விடு விடு. வயிறு பெருவி இருக்குல்ல. இங்க பாருங்க கைஸ், தாய்லாந்து கிளாஸ் ஃபிஷ் தெரியுதா? பளபளன்னு இருக்கிறது. கிரீன் போடு போடு போடு. அமுக்கு அமுக்கு. இன்னைக்கு எனக்கு தூய தமிழ்லாம் வருது. ஆரஞ்சு கலர்ல ஏதோ ஒரு நோய் வந்த மாதிரி ஒரு மீன். என்ன நோயின்னு தெரியல, மேலே உடம்பெல்லாம் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாலி தானே இது இப்படி மாறி இருக்கு. காய்ச்சி அந்த புது விதமான ஒரு டேங்க் கிளீனர் பாருங்க. நம்ம லாஸ்ட்டாக சின்னதாக விட்டுருந்தோம், ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இதுக்கு பேர் தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. செமையா இருக்குல்ல. இது கையில் வச்சு அப்படியே ஒட்டிட்டு இருக்கணும் வாயில. அப்படியே நெத்தோலி மாதிரி இருக்கு. நம்ம எங்க ஒட்டலை ஒட்டும். இங்கே பாருங்க கைஸ், செவுத்துல போய் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த எபிசோட நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்குன்னு. இன்னும் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபில் ஆயிரும். அப்படிதான். ஆமாம், இன்னும் 10 நிமிஷத்துல ஃபில் ஆயிரும். கைஸ் நம்ம பாண்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்பாட்லேயே தீந்துருச்சு. அதனால வினோத் ப்ரோ பக்கத்து வீட்டில் போய் தண்ணி பாட்டே போட்டுருக்காரு. பாருங்க அங்கே போயிட்டு எங்கே பைப்பை சொருவீங்க ப்ரோ? இங்கே இங்கே சொருவி ஃபஸ்ட் அங்கேருந்து எடுத்தோம். அங்கே டேங்க் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏன்னா பவர் கட்டு, எந்த வீட்லேயுமே டேங்க்கில் தண்ணி போடாமல் விட்டுருக்காங்க. காலையிலேயே நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், பார்த்துட்டு அழகாக தண்ணி போட்டுக்கலாம், அதை பண்ணாமல் விட்டாங்க. கைஸ் நம்ம பாண்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இனி மான்சஸ்க்காக நம்ம பாண்டு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே கிளம்பி வச்சிங்க பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து ஷாப்புக்கு போக போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர் அக்வேரியம் வந்துட்டோம். நம்ம இங்கே தான் வந்து நம்ம மீன் வாங்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் நம்ம ஜெயின் கவரமிக்கு அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வாட்டி வரும்போது இந்த இடத்துல ஒரு ஜாகுவார் இருந்துச்சுல்ல, ஒரு இது இல்ல மீன். இதான் கிடக்குல்ல, இது இல்லன்னு இதுதான் கையை போட்டீங்கன்னா கை 2 துண்டாயிரும். குட்டி போட்டு எவ்வளோ குட்டி போட்டு குட்டி. ஓ மை காட் गाइस look at this. தெரியுதா எவ்வளவு குட்டி? தொட்டி புள்ள குட்டியா? அப்ப இன்னும் வெறித்தனமா கடிக்கும். யம்மா டேய் யப்பா எவ்வளவு குட்டி ஜாகுவார் குட்டி போட்டுருக்கு. गाइस போன வாட்டி வரும்போது ரூபீஸ் வந்து இதுல கடி வாங்க தெரியுமா? அந்த கடி வாங்க பார்த்தா அது என்ன தெரியுமா, ஒரு விரல்ல இருக்க சதை அப்படியே உருவி எடுத்துருமா. அந்த கடியை வினோத் ப்ரோ வாங்க வைக்கிறதுக்கு ரூபீஸ் சூழ்ச்சி பண்ணா. ஆனா வினோத் ப்ரோ கண்டுபிடிச்சார். ராயப்பன். ராயப்பனோட ஒய்ஃபுக்கு ராயம்மான்னு பேர் வைக்க சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல எல்லாரும். அதே மாதிரி நேயர்கள் விருப்பத்துக்கு நம்ம ராயம்மான்னு பேர் வச்சிடலாம். ராயம்மா ராயம்மன் ராயம்மா ராயம்மா ராயமோ ராயமோ ராயம்மா ராயம்மா ராயமோ ராயமோ. வணக்கம் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த கடையில இருக்கிறதுலே பெரிய ஒரு மான்ஸ்டர். பெரிய ஒரு மான்ஸ்டர் இல்ல, சின்ன ஒரு மான்ஸ்டர். அந்த பெரிய மான்ஸ்டர் வீராதி வீரர் நம்ம ராயப்பனோட இன்னொரு பையன். சிங்கம் சிங்கிளா தான் இருக்குங்கிற மாதிரி இந்த டேங்க்ல நம்ம அள்ளிக்கிட்டு இருக்க சிங்கிளா இருக்கு. எங்க போச்சு? இந்த தெரியுதா? இதான் கைஸ் பிடிச்சிட்டு போறோம். சுப்பிரமணிய பிள்ளை தம்பியாட்ட கூட போறோம். சுப்பிரமணி தம்பியா? சுப்பிரமணி குழந்தை கைஸ் பிடிக்க போறோம். பாருங்க பிடிச்சாச்சு. இதுக்கு லியோன்னு மட்டும் தயவு செஞ்சு பேர் வைக்காதீங்க கைஸ். வேற ஏதாவது நல்ல பேரை வைங்க. ஏன்னா அந்த லியோ பேர் ராசியே இல்லை. உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா ப்ரோ? ஜெயகடா. அம்புலியா? அம்புலியா? அம்புலி மாமா. ஜெயகடா எப்படி இருக்கு? பாருங்க கைஸ், நம்ம புது அள்ளிக்கிட்டு இருக்கார். நம்ம பாண்ட்ல கூட போற ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் ஃபிஷ். குட்டி போட போதோ? குட்டி போட போதா? வயிறு பெருசா இருக்கு. அள்ளிக்கிட்டு இருக்கா? ஃபீட் பண்ண போறோம். உள்ள போட்டு அப்படியே கைஸ் பாருங்க. அது வீட்டுக்கு போறது வரைக்கும் டயர்ட் ஆக கூடாதுன்னு அதுக்கு ஆண்டி வேலையே சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபுட்டு போட்டுருக்கோம் பாருங்க. 2 கை போடணுமா? ஐயோ 2 கை வச்சு பிடிக்கணுமா வினோத் ப்ரோ? ஆப்பிரிக்கன் ஸ்லோப்பியா நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். கைஸ் வினோத் ப்ரோ வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்னா அவர் முன்னாடி பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு பின்னாடி கண்ணு தெரியும். இங்கே பாருங்க பாத்தீங்களா, அவருக்கு பின்னாடியே கண்ணு தெரியும், அதே டைம்ல முன்னாடியே கண்ணு தெரியும். 1 மணி நேரமா ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்லோப்பியா பிடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அவ்வளவுதான், சொல்லும் போதுதான் பிடிப்பாரு எப்பவுமே. என்ன தண்ணி ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க கைஸ், மூஞ்சிலே தண்ணி அடிச்சு விட்டுருக்கு. கைஸ் ஆப்பிரிக்கன் இல்ல அதை நான் ரொம்ப அமுக்காம நைஸா தூக்கி காட்டலான்னு பார்க்க இருக்க மாட்டேங்க. கைஸ் ஆப்பிரிக்கன் ஸ்லோப் ஒன்று கையில பிடிச்சிட்டு வெளியே வெளியே எடுக்கண்டாம் பாருங்க கைஸ். மழை பழம் இருக்கிறது போதும். ஓகே அடுத்து இது பிரானா பிடிங்க. லெவல் 2 கைஸ். நீர் பிடிக்கும். இதை பிடிங்க பிரானா. அடுத்த பிரானா உள்ள வேணும் கை விட்டு பிடிக்க போறாரு. கையை போட்டாலும் அடி. கருப்பு ஸ்லோப்பியா பிடிங்க. அது ஸ்லோப்பியா பிரானா.
எதை பார்த்தாலும் ருபிஸ் ஸ்லோப்பியான்ங்கிற ஞாபகம் தான். சாலை நெத்தலி கிளாஸே உடச்சிரும் போல இருக்கு. டொமாட்டோ மீல் கேள் கைஸ். லெவல் 1 பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்கன் ஸ்லோப்பியா. லெவல் 2 பிரானா. லெவல் 3 பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌரவ். பாருங்க பாருங்க கைஸ், பிடிச்சிட்டாரு ஃபைனலா. லெவல் 2 வினோத்ரா பாஸ் ஆயிட்டாரு. வயலட் கலர்ல இருக்கு பாத்தியா? வயலட் கலரா? பாக்க தோல் அப்படி தான் தெரியுது வயலட் கலர். மேல லைட் இருக்கு ருபிஸ், அதனால. பாத்தியா? வெளிய எடுக்கறதா? வேண்டாம் கீழ விழுந்துரு வேண்டாம். அவ்வளவுதான் கைஸ். பிரானாவே பிடிச்சாச்சு. நிறுத்தி பிடிச்சிருங்க. லெவல் 2 சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அடுத்தது வாங்க லெவல் 3 ஜெயின் கௌரவ். என்ன ப்ரோ மசாஜ் பண்றீங்க கம்பெனியா? மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுகிட்ட சாரி கேட்கணும். உன்னை ஒருக்க பிடிக்க போறேன், நான் மன்னிச்சிரு, என்ன எதுவும் பண்ணிடாத, கையென்ன கடிச்சு வச்சிடாத, முள்ள வச்சு கிழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கணும் கைஸ். சண்டைக்கு வரலன்னா பொறுமை சாமி, பொறுமை. 2 கை இதுக்கு 2 கை. அவ்வளோதான் கைஸ். ஜெயின் கௌரவமே வினோத்ரா பிடிச்சிட்டாரு. இது குழந்தை கைஸ், ரொம்ப பாவம். அதனால தூக்கண்ணா அதுக்கு ஏதாவது அடிபட்டுற போகுது. ஃபைனல் லெவலை பார்த்து நீங்கள் எல்லாருமே ஷாக்காக போகிறீங்க கைஸ். ஃபைனல் லெவல் இஸ் ஹியர். இந்தாங்க விடுங்க, கை விடுங்க. தம்பி வா, நின்னுக்கு டேங்கை உடச்சு போட்டுறாங்க. பண்ணுங்க. ஒரே நிமிஷம்டா. வாங்க இங்கே வாழ கையில் கடி வாங்கிறாதீங்க ப்ரோ. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரச்சனை இல்லை. 24/7 சர்வீஸ் இருக்கு. அது இல்ல மத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். தக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தள்ளி விடு. கேஸ் தக்கலையில தான் சிஆர் குறையமா இருக்கு. இதை ஈஸியாக வந்து பிடிச்சி தூக்கிடலாம். ஆனால் வந்து கிளாஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கனால நம்ம அந்த மீனை பிடிச்சி தூக்கும்போது டோரு கிளாஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருன்னு பயமாக இருக்குது. அதனால தான் நான் இதை பிடிக்காமல் இருக்கேன் கைஸ். பொய் கண்ணாடி 2 போய் அது அப்படி இல்லை. இப்போ உள்ள ஸ்டைல் இதுதான். கொள்ளைக்காரன், கடல் கொள்ளைக்காரன், ஒத்த கண்ண வினோத். அப்புறமா ஃப்ளோரிடா காரு தெரியுதா? பாயிண்ட் தான் ஓடுது. பாவம் இல்லை ப்ரோ, அதை விட்டுருங்க. துள்ளி இப்போ கடிக்க வந்தவங்க கையை. அடுத்தபடியாக நம்ம ரெட்டல் கேட்ஃபிஷ் வாங்க போகிறோம் திரும்பவும். இதுக்கு முன்னாடி இருக்க வாங்கியிருந்தோம் தெரியுதா? இந்த மூலையில் ஒரு ரெட்டல் கேட்ஃபிஷ் இருக்கு. நம்ம சின்னதாக வாங்கி வளர்த்தா தான் நமக்கு ரொம்ப பெருசாக வளரும். அதுவும் இல்லாமல் நம்ம டேங்கு நம்ம தண்ணி எல்லாத்துக்கும் செட் ஆகி நம்மக்கிட்ட பழகி நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். கொஞ்ச நாளும் கேட்கும். அடுத்ததாக ரெட்டல் கேட்ஃபிஷ் பிடிச்சாச்சு. மீனை பிடிச்சிட்டு பாக்கெட்டில் போட்டு கப்பீஸை பிடிச்சி சாப்பிட்டுது. அப்படி விழுங்கிட்டு ஒரு அலிகேட்டருக்கார் ஒரு ரெட்டல் கேட்ஃபிஷ். கைஸ் நம்ம அலிகேட்டருக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். மொதல் வாட்டி ராயப்பனுக்கு ஸ்பிரிட்டு ஃபீட் பண்ண போகிறோம். பார்த்துட்டு மிஸ் ஆகிட்டு ராயப்பன் ஜஸ்ட் மிஸ் ஒன்றும் முடி டொம்முன்னு சவுண்ட் இருக்குது. எஸ் பாருங்க, அதுக்கு வாயில் இருக்கு. முழுங்கிட்டு நீ எங்கே போன பாதியில் இங்கே பாருங்க, இங்கே அடுத்த பிடிக்குது. டொப்புன்னு ஒரு சவுண்ட் இருக்குது ப்ரோ. ஒரே புடி சரியான சவுண்டு டொம்முன்னு கேட்டு கைஸ். அது கண்ணாடியில் சரியா டொம்முன்னு பண்ணிடுச்சு கைஸ். பாருங்க இந்த ஆஸ்கர் தானே, அது இடிச்ச இடியிலேயே ஒரு வழியா இருக்கு. எப்பா கொடூரமானதானா இருக்கான். பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்துன்னு? அலைய கிழிச்சிருமே கைஸ். நம்ம ஒரு 2 பாக்கு சின்னதாக வாங்கி பெருசாக வளர்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன பாக்கு திரும்ப பிடிக்கும் போகிறோம். நம்ம அலிகேட்டர்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி பாருங்க கைஸ். திரும்பவும் நம்ம 2 பாக்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோ அழட்டியாக இருக்குல்ல இது. சரியான மீன் தெரியுமா? என்கிட்ட எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்து தெரியுமா? ஐயோ கீழே விழுந்து சார். ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துட்டு ப்ரோ. உங்ககிட்ட தான் வாங்கிட்டு போனேன் தெரியுமா கைஸ்? உங்களுக்கும் ஃபிஷஸ் வேணும்னா தக்கலில் இருக்க சிஆர் அக்வாரியம் வாங்க. நம்ம வந்து நிறைய மான்ஸ்டர் ஃபிஷ் நம்ம வாங்கலாம்னு வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டரு, அப்புறம் ரெட்டல் கேட் ஃபிஷ், அப்புறம் நம்ம இந்த பாக்கு வாங்கியிருக்கோம். ஏ கிரேட் பாக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆஸ்கர்லாம் வாங்கலாம்னு வந்தோம். இது எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க. இந்த சைஸில் மான்ஸ்டர்ஸ் ஆஸ்கர்லாம் வாங்கலாம்னு வந்தோம். நான் எல்லாமே ஆல்ரெடி புக்கில் இருக்குது. அதுவும் நாங்கள் தப்பான டைமில் வந்திருக்கோம். நிறைய மான்ஸ்டர்ஸ் ப்ரோ கிட்ட ஸ்டாக் இல்லை, இருந்தாலும் ஆல்ரெடி புக்கில் இருக்குது. இந்த பாக்கு வந்து நம்ம மான்ஸ்டர் கூட ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ரெட்டல் கேட்ஃபிஷ் இது கடிச்சு சாப்பிட்டுருந்தோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம பாக்கு.
வினோத் ப்ரோ கிட்ட பாக்கு இருக்கு பாருங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். ஆனா மெயின் கபிஸ் ப்ரோ நீ நல்லா தூக்கு. கபிஸ் ப்ரோ பாருங்க லியோ வச்சிருக்கான். லியோ கூட நிறைய ஃபிஷஸ் வச்சிருக்கான். இப்போ வேற லியோ வைக்க கூடாது, சாரி கைஸ், லியோ வைக்க கைஸ் இதுக்கு வந்து நம்ம லியோன்னு பேர் வைக்க வேண்டாம், அதுக்கு பதிலா வேற நேம் வைக்க போறோம். ஸோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நேம் சஜஷன் இருக்கா? அம்புலி. அம்புலியா? அம்புலி கைஸ் அம்புலி பிடிச்சிருந்தா கைஸ் நான் புஷ்பராஜ். கபிஸ் உனக்கு அம்புலி. கபிஸ் வந்து ஜெயகடா. புஷ்பராஜ் கைஸ், புஷ்பராஜ், ஜெயகடா, அம்புலி. ஜெயகடா பிடிச்சிருந்தா Black கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. புஷ்பா பிடிச்சிருந்தா ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது என்னது, உன் பேர் என்ன ப்ரோ? அம்புலி. கைஸ் அம்புலி பிடிச்சிருந்தா பச்சை கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக தண்ணியில கொஞ்ச நேரம் வைக்கலாம். அரக்கோட என்ன இருக்கும்? அரக்கோடா இல்ல, ஜெயகடா. பாம்புனே. கைஸ் ஃபர்ஸ்டா அலிகேட்டர் கார் விட போறோம். நம்ம பாண்டில் நினச்சி பாருங்க, இந்த பாண்டில் அந்த அலிகேட்டர் கார் மட்டும் சுப்பிரமணி மாதிரி பெருசாக வளர்ந்துச்சுன்னா எப்படி பயங்கரமாக இருக்கும். விடுங்க பையா. டன் 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 டன்டா. ஃபுட்டு தான் எக்கச்சக்கமாக இருக்குல்ல. ஃபுட்டு அதிகமாக வந்துருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம இது ஃபுட்டு பார்க்க வேணாம், ரிலீஸ் பண்ணியாச்சு கைஸ். கைஸ் அப்புறமா ரெட்டல் கேட் ஃபிஷ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் இது. இதுக்கு முன்னாடி நம்ம 2 அண்ணா விட்டுருந்தோம், ஆனால் அது காணாமலே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடினா ஒரு 6 மந்த்ஸா 8 மந்த்ஸா ஒரு வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அடுத்தது ரெட்டல் கேட் ஃபிஷ் கைஸ், கியூட் ரெட்டல் கேட் ஃபிஷ், சூப்பராக இருக்குது. இது ரெட் கலர் டெய்ல் இன்னும் வரல, இது ஒயிட் டெயில் கேட் ஃபிஷ்ஷா? ரெட் கலர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக தான் இருக்கும், அது வளர வளர தான் அதிகமாக வரும். இது ஒயிட் டெயில் கேட் ஃபிஷ். இப்போ ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது டெய்லு கைஸ். அப்புறமா பீக்கு 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 பாக்கு கைஸ், பாக்கு இது கொஞ்சம் கொடூரமானதாகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏய் பாக்கு சட்டு விட்டுறியே கைஸ். ஒரு பாக்கு வெளியே வந்துட்டு பாருங்க, இன்னொரு பாக்கு. அப்படி குட்டி குட்டியாக நம்ம மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் பாண்டு தான் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மான்ஸ்டர் பீசஸ்க்கு. ஜெயின்ட் கௌரவம் மட்டும் ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம் கைஸ். ஜெயின் கௌராமியை மட்டும் நம்ம மான்ஸ்டர் பாண்டில் விடலாம், ஏன்னா அதுவே ஒரு மான்ஸ்டர் தானே, அதனால் நோ ப்ராப்ளம். ஃபைனலாக ஜெயின் கௌராமி. இந்த வால் எதுவும் இருக்குது பாரு, என்னது முட்டை முட்டை ஏதோ இருக்குது கைஸ். என்னது இது? திரும்ப இதுக்குள்ள வந்துட்டா, அங்கே போட்டேன் அது இங்கே ஜடிச்சு. விட்டுருங்க. அது வாலில் எதுவும் இருக்குது பாருங்க கைஸ். இது வாலில் இருக்குது, என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நோய் அவ்வளோதானா? அப்படிதான் நினைக்கிறேன். இல்லையே இந்த இருக்குது பாரு கைஸ். இது எல்லாத்தையும் வினோத் அவர் வீட்டில் கிளாஸ் மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே நம்ம உள்ள ஆட் பண்ணிட்டோம். எல்லாம் இந்த இடத்துல நிற்கிது பாருங்க, தெரியுதா? மோட்டர் கிட்ட நிற்கிது, ஃபில்ட்ரு கிட்ட நிற்கிது கைஸ். இந்த ஃபிஷஸ் எல்லாத்தையும் வந்து வினோத் கிளாஸ் டேங்கில் விட்டு வைக்க போகிறாரு அவர் வீட்டில். ஏன்னா இதை வந்து நம்ம இது கூடாடி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நல்லா கதையெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவோம். அதனால இந்த ஃபிஷ் எல்லாமே நம்ம கிளாஸ் டேங்கில் போடலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இந்த பாண்டில் வந்து இப்போதைக்கு 3 விதமான மான்ஸ்டர் ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இனி ஃபியூச்சரில் அவர் கடையில் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்கச்சக்கமான மான்ஸ்டர் ஃபிஷஸ் வந்து வாங்கி விடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதே சைஸில் குட்டி மான்ஸ்டர் ஃபிஷஸ் வேறு ஏதாவது இந்த பாண்டில் ஆட் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க.